எங்கள் தாத்தாவை என்னால் எப்பயுமே மறக்க முடியாது. எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவர் உடனே அப்படியே மெதுவாக என்னுடைய தலையெல்லாம் கோதி விடுவார், தடவி விடுவார். உங்கள் அப்பா கிடக்கிறாரு விடு, நீ ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டுக்காத, நீ நல்லா படிப்ப, நீ நல்லா முன்னுக்கு வருவ, உங்கள் அப்பா லட்சணம் எனக்கு தான் தெரியும், நீ அவனை விட நல்லா தான் படிச்சுட்டு இருக்க அப்படின்னு எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்லுவார். அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் எங்கள் அப்பாவை விட நல்ல நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாம் நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய அமாவாசை திதி நாள் இருக்குதுங்க. நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் அவங்க வழியில் தாங்க நம்ம வந்திருக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ அவங்க செய்த நல்லது கெட்டதெல்லாம் தான் நம்மளை ஆட்டி படைச்சுன்னு இருக்குங்க. நம்முடைய முன்னோர்கள் நல்லது செய்திருந்தால் நம்ம ஜாதகத்தில் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நல்ல கிரகமெல்லாம் உட்கார்ந்துருக்கும். முன்னோர்களும் நாமும் முற்பிறவியில் ஏதாவது சகுதி இல்லாதது நல்லது அல்லாததை செய்திருந்தோம்னா பாவ கிரகங்கள் எல்லாமே உட்கார்ந்துருக்கும். எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் இன்றைய தினமாகிய ஆடி அமாவாசை நாளாகிய இன்றைய தினத்திலே புனித நதிகளிலே நீராடி முன்னோர்களை நினைத்து நாம் தர்ப்பணம் செய்தால் நிச்சயமாக நம்முடைய பாவங்களுடைய சதவீதம் குறைய ஆரம்பிக்குங்க. இன்றைய தினம் கங்கை, காவேரி உள்ளிட்ட பல புனித நதிகளில் நாம் நீராடுவது நல்லதுங்க. ஆடி மாதம் முழுக்க பிராணவாயு ஆக்சிஜன் முழுக்க பூமிக்கு அதிகமாக வருது. அதனால தான் இந்த ஆடி மாதத்தை உயிர் மாதம், உயிர்ப்பு மாதம் அப்படின்னு ஜோதிட நூல்கள் எல்லாமே சொல்லுதுங்க. அப்படிப்பட்ட இந்த நாளில் இன்றைய ஆடி அமாவாசை நாளில் ஆக்சிஜன் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய தண்ணீரில் இன்றைக்கி நாம் ஸ்நானம் செய்கிறது, நீராடுவது, முன்னோர்களை நினைத்து வழிபடுவது அதெல்லாம் நல்லதுங்க. சந்திரனுடைய வீடு கடகம். அந்த கடகத்தில் இன்றைய தினம் காலையில் 11 மணியிலிருந்தே சூரியனும் சந்திரனும் இணைஞ்சி இருக்க போகிறாங்க. அப்போ ஆத்மகாரகன் சூரியனும் அதே மாதிரி மனோகாரகன் ஆகிய சந்திரனும் ஒன்றா இருக்கிறதுனால இன்றைய தினம் நம்ம வேண்டுறதெல்லாமே கிடைக்குங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் செய்த தவறுகள் அதெல்லாம் நம்ம முன்னோர்கள்ட்ட நாம் வேண்டிக்கிட்டோம்னா அந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாமே நீங்கி நமக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பூசணிக்காய், அகத்திக்கீரை, வாழைக்காய் இந்த 3 தானமாக கொடுத்தோம்னா ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி காகத்திற்கு சாதம் வைக்கிறது, அன்னதானம் செய்கிறது அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும். நமக்கு ஒரு மன தெம்பை கொடுக்கும், ஒரு தெளிவு கொடுக்குங்க. இன்றைய தினம் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் நீராடினா எல்லா நன்மைகளும் நமக்கு சேரும். கொடுமுடியில் நீராடினாலும் நல்லது. காவிரியில் நீராடுவது, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டபம் படித்துறையில் அன்னைக்கு குளித்தா ஸ்நானம் செய்தால் அது ரொம்ப ரொம்ப விசேஷம். பாவங்கள் எல்லாமே விலகும். அதெல்லாம் அது மாதிரி இடங்கள் அங்கெல்லாம் சுவாமி புனித நீராடி விட்டு செல்லக்கூடிய இடம். அதனால்தான் சில இடங்களுக்கு ரொம்ப விசேஷம். ஆறு எல்லா இடத்துலையும் ஓடுது, ஆனால் அதில் சில படித்துறைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த படித்துறைகளில் நாம் இறங்கி நீராடும்போது அதுக்குன்னு ஒரு தனி சக்தி எல்லாமே இருக்குதுங்க. திருவையாறு ஸ்ரீ ஐயாரப்பர் அறமளர்த்த நாயகி அந்த கோவிலில் கூட இன்றைக்கி விசேஷமான பூஜைகள். ஏன்னா திருநாவுக்கரசர் 126 பாடல்கள் அந்த எம்பெருமான் ஸ்ரீ ஐயாரப்பரை பற்றி பாடியிருக்கிறார். அங்கேயும் கைலை தரிசனம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள். அதே மாதிரி திருப்பூந்துருத்தி ஆடி அமாவாசை இன்றைய தினத்தில் கங்கையை பாய வைத்த ஒரு அற்புதமான திருநாள். இது மாதிரி பல மகான்கள், யோகிகள், தவசிகள்லாம் இன்றைய ஆடி அமாவாசை திருநாளிலே பல சித்துகள் பண்ணியிருக்காங்க, இறைவனை வரவழைச்சிருக்காங்க, கங்கையை பாய வச்சிருக்கிறாங்க. அதனால் நாம் ஜோதிட சாஸ்திர பிரகாரம் அமாவாசை நன்னாளாகிய ஆடி அமாவாசை தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய இன்றைய இந்த ஆடி அமாவாசை நன்னாளிலே புனித நதிகளிலே முன்னோர்களை நினைத்து நாம் அவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து வணங்குவோம். அனைத்து நன்மைகளையும் பெற்று பிதிர்சாப தோஷம் எல்லாவற்றிலிருந்து விடுபட்டு வாழ்வாங்கு சந்தோஷமாய் வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, ஆடி அமாவாசை நன்னாளாகிய இன்றைய தினத்தில் முன்னோர்கள் மூதாதையர்களுடைய அருளாசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.